இப்போ ஈசாயி குடும்பத்தையும் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. அவங்க பிள்ளைகளையும் என்ன பண்ண சொல்கிறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. ஆனால் பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து நிற்கிறதுல 7 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் நீங்கள் விடுவீங்களா? ஈசாயின்றவர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனா கிடையாது. இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன், ஈசாயின் வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பணக்காரன். யார்? ஒன்றும் போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, ஓபேத்ன்ற வைக்கிறாங்க. அந்த ஓபேத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. படிங்கம்மா. இவன் ஒரு மோவாபிய ஸ்திரீக்கும் இஸ்ரவேலுக்கும் பிறந்த வம்சத்துல வந்த இவன் நம்மள என்ன பண்றான், ரூல் பண்றான். இவன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்கு? பணம் இருக்கு, லேண்ட் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. இவன் என்ன பண்ணக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி பேசுறாங்க. அவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஆனா முன்னாடி பேசுனா இல்ல, தைரியம் இல்ல. இது ஈசாயினோட காதுக்கு கேட்கப்படும் போது ஈசாய்க்கு இருதயம் என்ன பண்ணப்படுதுன்னா குத்தப்படுது. ஓ, என் பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமான பிறப்பு கிடையாது, நான் முழுமையான யூதன் கிடையாதுன்னு உடனே அந்த மனநிலைக்குள்ள வரும்போது அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் உண்மையான யூதனா இருந்தா நீ எனக்கு என்ன பண்ணும்? இன்னைக்கும் கூட 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 to 13 வசனம் வரை. இது எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. இது அநேக முறை நம்ம என்ன பண்ணியிருப்போம், வாசிச்சிருப்போம். இந்த காரியங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணும், நன்றாய் பிடிக்கும். இது என்ன காரியம்னா, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு, தாவீதை என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுகிற அந்த இடம். இந்த இடம் சபை ரட்சிக்கப்பட்டு இருக்கிற எல்லாரும் கவனமாய் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதற்காக தேவனாகிய கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? எதற்காக தேவனாகிய கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார்? தாவீதை எதற்காக ராஜாவாய் தெரிந்து கொண்டார்? சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த காலை வேளையில இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். கர்த்தர் எதை பார்க்கிறவர்? இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு தாவீது அந்த இடத்துல வந்து நிற்கும் போது, தாவீதுக்கு வெறும் வயசு என்னன்னா 15 வயசு. 15 வயசு உள்ள ஒரு பையனோட இருதயம் எப்படியா இருக்கும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்றார், நான் இருதயத்தை என்ன பண்றேன், பார்க்கிறேன். எல்லாருக்குமே தாவீதோட இருதயம் என்ன பண்ணும், நன்றாய் தெரியும். இந்த 15 வயசுல இருந்து பைபிள் அநேக காரியங்கள் என்ன பண்ணிருக்கு, தாவீதை பத்தி எழுதிருக்கு. அதனால தாவீதோட வயசு என்ன பண்ணும், தாவீதோட இருதயம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேவனாகிய கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நோக்கம், அவன் பிறந்ததுலேருந்து இந்த 15 வயசு வரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுதான் என்ன பண்றாரு, அவனை சூஸ் பண்றாரு. 15 வயசுக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 15 வயசுன்ற அந்த வாழ்க்கைக்கு அவன் கடந்து வர வரைக்கும் அவன் என்ன பண்ணான்ற விஷயம் பைபிள் என்ன பண்ணல, காரியங்களை சொல்லலை. ஆனால் அந்த 15 வருடம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தம் தான் யார், தேவனாகிய கர்த்தர் யாரை சூஸ் பண்ணுறா, தாவீதை சூஸ் பண்ணுறார். நீங்கள் கேட்கலாம், சவுலை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரை சூஸ் பண்ணியிருக்கலாம், தாவீதை சூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா ஆகும்போது தாவீது என்ன பண்ணல, பிறக்கவே இல்லை. உண்மையாக தாவீது அந்த இடத்துல இருந்தானா ஆப்ஷன் யாராக வந்திருப்பார்னா தாவீது தான் என்ன பண்ணியிருப்பார், வந்திருப்பார். ஏன்னா சவுலை சூஸ் பண்ணும்போது தாவீது என்ன பண்ணல, பிறக்கவே இல்லை. தாவீது 12 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறான், பிறக்கிறானே. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட பின்னணியை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் தாவீதோட இருதயம் எப்படிப்பட்டது என்று இந்த காலையில் உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமின் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜா. நல்லா கவனிங்க, ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை நான் என்ன பண்ணுவேன், தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் துவக்கத்தில் ஆரம்பிக்கும் போது தாவீதோட பேர் என்ன பண்ணல. ஏன்னா தாவீது சொல்லப்பட்ட அவ்வளோ ஒரு ஃபேமான ஒரு நபரான்னு கேட்டால் என்னது கிடையாது. தாவீதுன்னு நீங்கள் சொன்னால் யாருக்குமே என்ன பண்ணப்படாது, தெரியாது. ஆனால் அவங்க அப்பா பேரை சொன்னால் என்ன பண்ணுது, எல்லாருக்குமே தெரியுது. அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னா, பெத்லெகேம்லேயே ஒரு பெரிய ஆள். பெத்லெகேமில்
தலைமைத்துவத்தில் லீடர்ஷிப்பில் இருக்கிற ஒரு மனுஷன். யாரு? ஈசாய். 17வது அதிகாரம் 12வது வசனம். தாவீது என்பவன் யூதேயாவுள்ள பெத்லெகேமின் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்பிராயீமாகிய மனுஷனுடைய குமாரனாய். தாவீதுக்கு எப்பயுமே தாவீதை கிளைம் பண்ணணும், இல்லை தாவீதை பற்றி சொல்லணும்னா யார் வரா? அவங்க அப்பா. ஏன்னா அவங்க அப்பாவோட ஐடென்டிட்டியில தான் யார் இருக்கிறா? தாவீது ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, தாவீது ஒன்றும் பலசாலி கிடையாது. ஆனால் தாவீதை மென்ஷன் பண்ணணும்னு தேவனாகிய கர்த்தர் முடிவுனாலும் சரி, அங்கே இருக்கிற ஜனங்கள் முடிவு பண்ண நினைச்சாலும் யாரை சொல்லுவாங்கன்னா அவங்க அப்பா பேர் தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா பெத்லெகேம் என்கிற பெரிய ஊரில் ஒரு நபரோட பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னா அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார் யோசிச்சுப்பார். இன்னைக்கு நம்ம பேரை சொன்னால் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. என் பேர் ஜஸ்டின் பிரகாசம் சொல்லி பக்கத்து வீட்டில் போஸ்ட்மேன் போய் கொடுக்க போனார், என்ன பண்ணாது, தெரியாது. ஆனால் மொத்த பேருக்கு என்ன பண்ணுது, இந்த குடும்பத்தை குறித்து நல்லா தெரியுது. படிங்கம்மா. ஈசாய்க்கு மொத்தம் எத்தனை குமாரர்கள்லாம்? 8 குமாரர்கள். படிங்கம்மா. இவன் ஒரு மதிக்கப்பட்ட ஒரு நபர். ஏன் இவர் மதிக்கப்படத்தக்க இடத்துல இருக்கிறார்னா, தலைமைத்துவத்தில் ஒரு லீடர்ஷிப் போஸ்ட்ல என்ன பண்றாரு இருக்கிறார். பெத்லெகேம்ல லீடர் யாருன்னு கேட்டா யாருன்னா தாவீதோட அப்பா. படிங்கம்மா. கவனிங்க, 3 பிள்ளைங்க யாரோட இருக்கிறாங்கன்னா சவுலோட இருக்கிறாங்க. படிங்கம்மா. நல்லா கவனிங்க, தாவீது யாரா? இல்லையே பிள்ளை. எல்லா அப்பா அம்மாவுக்கும் சொல்ல முடியாது, இந்த காலகட்டம் மாறிடுச்சு. அந்த இளைய பிள்ளை என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப செல்லம் காட்டுவாங்க, செல்லம் கொஞ்சுவாங்க. சில பேர் வீட்டில் மூத்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. அதனால இது வித்தியாசமாக மாறும். ஆனால் தாவீது வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த முதல் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கம்மா. படிங்கம்மா. நல்லா கவனிங்க, சாமுவேல் சொல்றாரு, எதிர்க்கல வரும்போது எதிர்க்கல வந்த லீடர்ஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பந்திக்கு வாங்க. படிங்கம்மா. இப்ப ஈசாயி குடும்பத்தையும் என்ன பண்றாரு, அழைக்கிறாரு. அவங்க பிள்ளைகளையும் என்ன பண்ண சொல்றாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. ஆனா பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து நிக்கிறதுல 7 பேர் தான் என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா நீங்க விடுவீங்களா? அது ஒரு இளைய பிள்ளை என்ன பண்ணுவீங்க, மறைப்பீங்களா? ஈசாயின்றவர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷனா கிடையாது. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறேன், ஈசாய் வந்து இருக்கத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரன். யாரு? ஈசாய் வந்து இருக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன். எப்படி நான் சொல்றேன்னா, நான் ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரூத். ஒன்னும் போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, ஓபேத் என்று வைக்கிறாங்க. அந்த ஓபேத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. படிங்கம்மா. இப்ப இவங்க எப்பேற்பட்ட வசனம்னு பாருங்க. வெறும் 2nd ஜெனரேஷன் தான் யாரு, ஈசாயி. போவாஸ் இஸ்ரவேல்ல எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட இருக்காத நிலப்பலங்கள் கிடையாது, அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, சொண்டி போட்டு அவர் கீழே வேலை செய்ய அவ்வளோ பெரிய ஆட்கள். மொத்த சொத்தும் டிரான்ஸ்ஃபர் ஆகி யாருக்கிட்ட வருது, ஜெசி கிட்ட வருது, ஈசாயி கிட்ட வருது. இப்போ ஈசாயி எப்படிப்பட்ட ஒரு ஆள்? இப்போ ஈசாயி தான் வச்சிருக்கிற ஆடுகளை மேய்க்க தாவீது தேவையான்னு கேட்டால் என்ன பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த தாவீது என்ன பண்ண சொல்றாரு, மேய்க்க சொல்றாரு. மற்ற பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்கன்னா ராஜத்துவத்தில், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரு. அது இல்லாமல் தாவீதுக்கு ஈசாய்க்கு 2 பெண் பிள்ளைகள் வேலை இருக்கிறாங்க. அந்த 8 பிள்ளைகள் இல்லாமல் 2 பெண் பிள்ளைகள் வேலை இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு, ஏன் தாவீதை இப்படி இந்த அளவுக்கு நிராகரிக்கிற இடத்துக்குள்ள அவர் கடந்து போனார்? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தாவீதோட தகப்பனுடைய பேக்ரவுண்ட் சொல்றேன். தாவீதோட அப்பா பெத்லெகேம்ல தலைவராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு பழி வருது. எல்லாரும் பேசுகிறாங்க, இவன் எப்படி நமக்குலாம் தலைவனாக இருக்கிறான், இவன் எப்படி நமக்கு தலைவனாக இருக்கலாம், இவனோட பிறப்பு என்னது,
கேள்விக்குறி. இவன் ஒரு மோவாபிய ஸ்திரீக்கும் இஸ்ரவேலுக்கும் பிறந்த வம்சத்தில் வந்த இவன் நம்மளை என்ன பண்ணுறான், ரூல் பண்ணுறான். இவன் கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? பணம் இருக்குது, லேண்ட் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. இவன் என்ன பண்ணக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாதுன்னு பின்னாடி பேசுகிறாங்க. அவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஆனால் முன்னாடி பேசுனா இல்லை, தைரியம் இல்லை. இது ஈசாயினோட காதுக்கு கேட்கப்படும் போது ஈசாய்க்கே இருதயம் என்ன பண்ணப்படுதுன்னா குத்தப்படுது. ஓ, என் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான பிறப்பு கிடையாது, நான் முழுமையான யூதன் கிடையாதுன்னு உடனே அந்த மனநிலைக்குள்ளே வரும்போது அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவரே, நான் உண்மையான யூதனாக இருந்தால் நீ எனக்கு என்ன பண்ணும், காண்பியோ. தீர்க்கதரிசி சாமுவேலை கொண்டு என்ன பண்ணும், என்கிட்ட வந்து பேசும் சொல்லிட்டு அவன் மனைவி கிட்ட போறாரு. என் ஆண்டவர் என்கிட்ட பேசுற வரைக்கும் நீ என் கூட என்ன பண்ணாத, சேராத. நீ எனக்கு மனைவி கிடையாது, உனக்கு எனக்கு என்ன கிடையாது, உறவு கிடையாது. நம்ம 7 பிள்ளையோட நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஈசாய் வந்து நார்மலாக தெரியல, நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிற பட்டுனால கெத்தாக என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஈசாய் அந்த மாதிரி நல்லா ஜெபம் பண்ணிட்டாரு. காலங்கள் செல்லுது, வருஷங்கள் செல்லுது, ஆண்டவரும் பேசலை, தீர்க்கதரிசி என்ன பண்ணல, பேசல. ஈசாய் சோர்ந்து போயிட்டே வர்றாரு. என்னடா, உண்மையாலே நம்ம பரிசுத்த சந்ததியை சார்ந்தவன் இல்லை போல, நான் ஒரு கலப்பினம் போல என்று எண்ணி என்ன பண்ணார், ஒரு கானானிய ஸ்திரீ கிட்ட போறார். நான் என்ன பண்ணுறேன், உன்னை மணந்து கொள்கிறேன், உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு மோவாபி பிள்ளையே நான் என்ன பண்ணுறேன், பெத்தெடுக்கிறேன். ஒரு யூத பிள்ளை எனக்கு வேணாம், ஏன்னா நான் பெத்தது வந்து அது யூத பிள்ளையும் இல்லை, மோவா பிள்ளையும் இல்லை, நான் பரிசுத்தமான ஒரு மோவா பிள்ளையை நான் என்ன பண்ணுறேன், பெத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட சேர போகிறான். அந்த பெண் வந்து அடிமை பெண். அந்த அடிமை பெண் பண்ணு என்ன பண்ணுறா, தாவீதோட அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறா, இது மாதிரி எஜமான் வந்து என்னை கூப்பிடுறாரு, நான் என்ன பண்ணட்டும். சரி, நீ ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கிறாங்க. திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அந்த முதல் இரவுன்ற அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இடம் மாறுறாங்க. தாவீதோட அம்மாவே அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அவங்க அப்பா மூலிமா, புருஷன் மூலிமா மனைவி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. 3 மாதம் கழிச்சு தெரிய வருது, தாவீதோட அவங்க அம்மா என்னவா இருக்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. தாவீது வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெசிக்கு ரொம்ப கோவம், ஈசாய்க்கு ரொம்ப கோவம். ஈசாய் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, இவளை கல்லெறியப்பட்டு என்ன பண்ணும், இவன் கொல்லணும், நான் ஒரு யூதன், நான் என்னது யூதன் சொல்லிட்டு நிற்கிறார். நிற்கும் போது அவள் திருப்பி சொல்கிறா, என்ன சொல்கிறா, இவன் உன் பிள்ளை தான், நீ இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்த, அந்த முடிவு எனக்கு பிடிக்கல, நீ பரிசுத்தவானாக இருக்கணும், அதுக்காக நான் உன் மனைவியாகிய நான் என்ன பண்ண அந்த இடத்துக்கு வந்தேன்ன உடனே ஜெசியால் இதை இல்லைன்னு ஈசாயால் இதை சொல்லவும் முடியல, மறுக்கவும் முடியல. குழப்பத்தோட நிலையில் நிற்கும் போது அவன் என்ன சொல்கிறான், தாவீதை சபிக்கிறான். என்ன சபிக்கிறான்னா, இவன் என் பிள்ளை கிடையாது, இவன் அடிமையிலும் அடிமை, என் அறிவுக்கு எட்டாமல் இவன் பிறந்ததுனால இவன் என் பிள்ளை இல்லைன்ட்டான். ஏற்கனவே ஜெசி ஈசாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் நல்ல பேர் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை, தாவீதின்னு ஒரு குழந்தை பிறந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட பேர் சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. தலை குனியப்பட்ட இடத்துல நிற்கிறாரு. தாவீதும் பிறக்கிறாரு. தாவீதை பிறக்கும் போதெல்லாம் அவருக்கு செமக்கும். தாவீது எப்பப்பெல்லாம் அவங்க அப்பா பார்க்குறாரோ, இந்த சனியம் பிடிச்சவன் என் வாழ்க்கையில் வந்ததுனால எனக்கு என்னது இன்னும் அதிக அவப்பேர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்த விதம் இதான். நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்காக அநேக வேதத்தில் காரியங்கள் இருக்குது. சங்கீதம் 51:5, சங்கீதம் 51:5, சாம்ஸ் 51. தாய் என்ன பண்ணாங்களா, ஏன் தாவீது அதை பாவம்ன்றானா, அவங்க அப்பாவோட கான்சியஸ் இல்லாமல் என்ன பண்ணாரு, அவங்க அம்மா குழந்தை பெற்றதுனால இவன் எந்த தப்பும் பண்ணல, இவன் இந்த பூமியில் வந்ததுக்கு இவன் எந்த தப்பும் பண்ணல. ஆனால் யாரோ பண்ண தப்புனால இவன் என்ன பண்ணுறான், பாதிக்கப்படுறான். ஆனால் தாவீது ஒரு விஷயம் சொல்கிறேன், தன் தகப்பன் தாயை நேசிக்கிற ஒரு மனுஷன். நான் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன் தேவனாகிய கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிச்சார். நான் முடிக்கும் போது புரியும். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு மனக்கணக்கு என்ன பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு போடாதீங்க. சாம்ஸ் சங்கீதம் 69:8. நல்லா கவனிங்க. என்னுடைய சகோதரன், எனக்கு 7 அண்ணனுங்க இருக்கிறானு, 7 அண்ணனுக்கு நான் யாரா இருக்கிறேன், வேற்று மனுஷனா இருக்கிறேன். என் கூட பிறந்த என் அண்ணனுங்களுக்கு நான் என்னவாயிட்டேன். அவனுங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, தம்பின்னு என்ன பண்ணல ஏற்றுக்கல. அந்த மூலையில் போய் நீ என்ன பண்ணுவேன், அந்த வேலையை மட்டும் செய், வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாத வராது. அவங்க அப்பா எப்படி போட்டார்னா, அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே இருந்தால் தாவீது வீட்டுக்கு வாசல் வழியாக என்ன பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. பின் வாசல் வழியாக வந்துட்டு என்ன பண்ணணும், சாப்பிடணும். அவங்க அம்மா தாவீதை நேசித்தாலும் அவங்க அப்பா போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணல, மீறல. அவங்க அப்பா போட்ட கட்டளைகளை என்ன பண்ணல, மீறல. அவங்க அம்மாவால் என்ன பண்ண முடியல,
அன்பை என்ன பண்ண முடியல, பிள்ளை மேலே காட்ட முடியல. அவங்க இருதயத்தில் ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் அந்த தாய்த்துவத்தை தாவீதுக்கு என்ன பண்ணல, தாவீது பெறவே இல்லை. இந்த இடத்துல தான் தாவீது தேவனாகிய கர்த்தரை ஆராதிச்சு. இந்த காலை வேளையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நீங்கள் சோர்ந்து போய் நிற்கிறவங்க பாருங்களா, தாவீது கிட்ட கூட போக முடியாது. ஏன் தாவீது சிங்காசனத்தில் உட்கார வச்சாருன்னு சபை புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல தான் தாவீது யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். நம்மளாம் கிறிஸ்துவன்னு சொல்லிக்க தாவீதுக்கு முன்னாடி நிற்கும் போது தகுதியற்றவர். 27 அதிகாரம் சங்கீதம் 27:10. இப்ப தேவன் கிட்ட பாடும் போது அழகா சொல்றா, என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும். இன்னைக்கு உண்மையா அந்த இடத்துல போய் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா தகப்பனும் தாயும் யாரை கைவிட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. ஆனா வார்த்தையில கூட தன் தகப்பன் தாய் என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது எப்படி சொல்ற, என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரா. உண்மையா கை விட்டுட்டாங்க, ஆனா அதை சொல்ல அவனுக்கு என்னவா இல்லை, ஆண்டோட சமூகத்துல போயிட்டு என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்ல என்ன பண்ணல, அவனுக்கு மனசு இல்லை. ஏன்னா பிரமாணங்களை கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை தான் யாரு, தாவீது. தகப்பன் தாய் என்ன பண்ணோம், தாவீதை ஏன் தூக்கிட்டு வந்து அங்கே வச்சாருன்றதை இன்னைக்கு இந்த காலையில் நீங்கள் படிக்க படிக்க அநேக காரியங்களை கேட்க நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்லா புரிஞ்சுப்பீங்க. சங்கீதம் 69:12. தாவீதோட பிறப்பை பத்தி என்ன பண்ணுவாங்களாம், பேசுவாங்களாம். படிங்கம்மா. மதுபானம் குடிச்சிட்டு வாயை திறந்து பேசுகிற காரியமே யாரோட காரியமா, இந்த ஈசாய் இருக்கிறான் பாரு, ஈசாய் கடைசியா ஒரு பிள்ளை பிறந்துக்கிறான் பாரு, அந்த சில்லு உண்டு. அவனை மாதிரி ஒருத்தன் அயோக்கியம் யாருமே கிடையாது. அவன் சபிக்கப்பட்டவன். அவன் இஸ்ரவேலுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது. அவன் மோவாப்பை விட கேவலமான ஒரு பிறப்பு. யாரு, தாவீது. அவன் எப்படி பிறந்தானே தெரியல, அவங்க அப்பா யாருன்னே தெரியல. அவங்க அப்பாவே என்ன பண்ணல, அவனை ஏற்றுக்கல. நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படி ஒரு பிள்ளையா இருந்து கடந்து போகும்போது எல்லாரும் இப்படி பேசும்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்கும். அம்மானு போய் அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது, அப்பான்னு போய் அப்பா கிட்டேயும் சொல்ல முடியாது, கூட பிறந்தவங்க கிட்டேயும் என்ன பண்ண முடியாது, உங்களோட கஷ்டத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் காலை வேளையில் நான் சொல்கிறேன் தாவீது ஆராய்ச்சான். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளேருந்து தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணான், ஆராய்ச்சான். எங்கேயுமே அவங்க அப்பா அம்மா தூஷிக்கவே இல்லை, எங்கேயுமே அவன் சகோதரர்கள் என்ன பண்ணல, தூஷிக்கல. 69:4. கவனிங்க. தாவீது எந்த தப்புமே பண்ண மாட்டானா. எந்த தப்பு நடந்தாலும் தாவீது தான் என்ன பண்ணுவாங்களாம், பிளேம் பண்ணுவாங்களாம். ஏதோ ஒரு திருட்டு காணா போயிடுச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள், சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் காணா போயிடுச்சுன்னா யாரை பிளேம் பண்ணுவாங்களாம், நீ தாண்டா எடுத்த, நீ தாண்டா பண்ணிருப்ப, நீ உன் பொறப்பே உனக்கு தெரியும், நீ திட்டு பயன்தான். நீ யாரு, படிங்கம்மா. நல்லா கவனிங்க. நான் எடுக்காத விஷயத்த நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. தாவீது ஆடு மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கும் போது ஏதாச்சும் மந்தையில் ஆடு காணா போயிடுச்சுன்னா யாரை வந்து கேட்பாங்கன்னா, தாவீதை கேட்பாங்களாம். கேட்டு தாவீதை பலான்னு அரைஞ்சு அவன் மந்தையில் இருக்கிற காரியத்தை என்ன பண்ணுவாங்களாம், எடுத்துன்னு போவாங்களாம். அந்த விஷயத்துக்காக தாவீது இந்த காரியத்தை எழுதுறான், அழகாக எழுதுறான். நான் எடுக்காத ஒரு விஷயத்தை, நான் திருடாத ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கொடுக்க வேண்டிய. ஏன் இவன் கொடுக்குற சூழ்நிலை இருக்கிறான்னா, இவனை அடித்தா கேட்பார் கிடையாது. அவங்க அப்பா வந்து என்ன பண்ண மாட்டார். ஏன்னா இவன் கஷ்டத்தை போய் அவன் போய் அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ண முடியாது. அப்பா என்னை அடிக்கிறாங்கப்பா, அண்ணனுங்கிட்ட போய் சொல்ல முடியாது. அண்ணா என்னை அடிக்கிறானுங்க, நான் ஆடு மேய்க்க போனால் என்ன பண்ணுறாங்க, என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பேசுறது கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லையா. 69:20. நல்லா கவனிங்க. தாவீதோட இருதயம், நான் அடிக்கடி சொல்றேன், குணப்பட்ட இருதயம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வேணும். ஆனா இந்த குணப்பட்ட இருதயத்தோட இருதய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தன் நிந்தை எப்படி இருந்துச்சா, தன்னோட இருதயம் எப்படி இருந்துச்சா, பிளக்கப்பட்டு இருந்துச்சான். படிங்கம்மா. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், என் அம்மா அப்பா என் அண்ணனுங்க என் நண்பர்கள் யாருமே எனக்கு என்னது கிடையாது. நான் கரத்தை தூக்கி நான் ஜெபிக்கிற ஒரே ஆள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தான் தாவீதோட வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தாவீதோட வாழ்க்கை நீங்கள் படிக்கும்போது நான் உண்மையாக என்னோட ப்ரேயர் ரூமில் போயிட்டு கண்ணீர் மட்டும்தான் வருது.
இதை படிக்க படிக்க என் கண்ணில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அவர் நடந்து போன சூழ்நிலைகளை நான் ஒரு பாஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்னப்பா அந்த சர்ச்சு ஊழியம் ஆரம்பித்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். தாவீதை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. எப்படி பிளான் போட்டு செஞ்சால் கூட இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, தாவீதை செய்ய முடியாது. தாவீதை அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. தாவீதோட இருதயம் பாருங்கள். அம்மா நம்ம இந்த டைமில் எவ்வளோ சோர்ந்து போனாலும் எங்கே போயிடுவோம், அம்மா கிட்டே போயிடுவோம். நான்லாம் ரொம்ப உடைக்கப்பட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், அழுதுருவேன். அம்மா என்னால் முடியலம்மா, என்னால் ஊழியம் செய்ய முடியலம்மா, மனுஷங்க குத்துறாங்கம்மா, என்னால் தாங்க முடியலம்மா, எரியுதுமா, வலிக்குதுமா, அழுவேன். ஆனால் தாவீது அம்மானு போய் மடியில் போய் படுக்க கூட அவனுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறான், உண்மையாய் ஆராதிக்கிறான். 3வது வசனம். என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல போய் தாவீது என்ன பண்றான், ஜெபம் பண்றான். கண்கள் என்ன பண்ணுது, பூக்கப்படுது. ஆனா விண்ணப்பத்துக்கு பதில் கிடைச்சதா இல்லை. இன்னைக்கு இந்த சபை இதை புரிஞ்சுக்கணும். தாவீது போய் கதற, ஆண்டவரே என்னால் முடியல, என்னை பாதுகாக்கும், என்னை ரட்சிங்க, என்னோட நிந்தை, என்னோட கவலை, என் வேதனை, என் தகப்பன் தாய் என்னை ஒதுக்குறாங்க, என்னை பாவியாக பார்க்குறாங்க, என்னை அசுத்தத்தோடு பார்க்குறாங்க, என் பிறப்பை என்னை குற்றப்படுத்துகிறாங்க. நான் பிறந்ததுக்கும் எனக்கும் என்னது இல்லை. ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்து உள்ளே வரும்போது அது எதுவுமே பண்ணல. ஆனால் அது வரத்துக்கு மேலே அநேக கேஷிசம், ரேசிசம், கலரிசம் இப்படி போடுற எல்லாமே இந்த உலகம் போடும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஆண்டவர் என்ன பண்ணல, பதில் தரல. 10வது வசனம் வாசிங்க. நல்லா கவனி. தாவீது வந்து உபவாசம் இருந்து என்ன பண்ணாராம், அழுதாராம். படிங்கம்மா. அதுவும் எனக்கு என்னவா முடிஞ்சது. தாயோட நிலைமை யோசிச்சு பாருங்க. எந்த பக்கம் போனாலும் அடைக்கப்பட்ட வாசல் தான். அப்பா அம்மா கிட்ட போனாலும் அடைக்கப்பட்ட வாசல் தான். ஆண்டவர் கிட்ட போனாலும் என்ன பண்ண வாசல் தான். இன்னைக்கு சபை இதை தெளிவாய் புரிஞ்சுக்கணும். பாஸ்டர், நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் அழுகுறேன், முழங்கால் படுறேன், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கவே மாட்டுறாரு. தாவீதுக்கே கேட்கல. 15 வருஷம் தாவீது குறையே சொல்லலை, ஆண்டவரையும் குறை சொல்ல, தன் தகப்பன் தாய் என்ன பண்ணல, குறை சொல்ல. ஆனால் நம்ம 2 வாரம் தன்னோடனே ஆண்டவர் தூஷிப்போம், சுத்திக்கிறவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவோம், தூஷிப்போம். ஆனால் தாவீது என்ன பண்ணல, தூஷிக்கவே இல்லை. நீங்கள் தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கான பொசிஷன் ஏன் கிடைச்சதுன்னு தெரியுமா? ஆடுகள் எங்கே இருக்கும் அங்கே என்ன வரும், துஷ்ட ஈசாய் முதல் பிளான் போகிறார். இவனை ஆடு மேய்க்கிற இடத்துல வச்சா துஷ்ட மிருகம் வரும், இவன் என்ன பண்ணும், அடித்து சாப்பிட்டுன்னு சொந்த தகப்பன் தன் பிள்ளை சாவுதுக்காக ஏதுவான வழியில் தான் என்ன பண்ணார் தாவீது எடுத்துன்னு போய். வேறு எந்த வேலை, வீட்டுக்குள்ளே ஒரு சாமான் தொலைக்கிற வேலை, இப்படி வைக்கிற வேலைலாம் வச்சா என்ன பண்ணுவான், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்துருவான்னு சொல்லிட்டு வனாந்திரத்தில் மலைகள் இருக்கிற இடத்துல ஆடுகள் மேய்க்கிற வாய்ப்பு தான் என்ன பண்ணார், கொடுத்தாரு. நீங்கள் நல்லா கவனிங்க. சிங்கமும் கரடியும் ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சான், வந்துச்சான். அது வாயிலேருந்து தாவீது என்ன பண்ணானா, ஆட்டுக்குட்டியை காமிச்சானா. உண்மையாக ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வேண்டியது இருதயம் தாவீதுக்கு இல்லை. அந்த ஆடை அவன் காப்பாற்றலன்னா அவங்க அப்பா வாயில் அவன் என்ன பண்ணிப்பான், அவங்க சிங்கத்தை விட அவங்க அப்பா அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா, அவ்வளோ மோசமாக பார்த்தான். இந்த சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போட்டு நான் செத்தாலும் மேலே எங்கள் அப்பா கிட்ட என்ன பண்ணக்கூடாது, போக முடியாது. சில பேக்ரவுண்ட்ஸ் கமெண்ட்ரிஸ் நான் படிக்கும் போது அதில் ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க, தூங்க விட மாட்டாராம். வீட்டில் படுத்து தாவீது தூங்கும் போது தூங்க விட மாட்டாராம் அவங்க அப்பா. சனின்னு எங்கேயா இருக்கிற அந்த மாதிரி காரியங்கள். அதில் ஒரு வசனம் சொல்லலாம், என் ரா முழுவதும் கண்ணீரினால் என் படுக்கை என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். யாரால, தன் தகப்பனார். இந்த கால வேளையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட அழுத்தத்தில் இருந்தாலும், இன்னைக்கு மட்டும் சொல்கிறேன், மனுஷனையும் தேவனாகிய கர்த்தரையும் தூஷிச்சிடாது. உங்கள் வாயை திறந்து தயவு செய்து தூஷிச்சிடாது. அவங்க நேசிக்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கும். 21வது வசனம், 69வது. அம்மா எப்பயாச்சும் நல்ல சாப்பாடு என்ன பண்ணுவாங்களாம், தாவீதுக்கு கொடுப்பாங்களாம். அவங்க அப்பா அதை பார்த்துட்டாருனா அதை என்ன கலப்பாருனா, கசப்பை கலப்பார். என்னதை சொந்த தகப்பன் என்ன பண்ணுவாராம், சாப்பாட்டில் ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்த்து என்ன பண்ணதில்லை தாவீது தப்பா பேசுனதே கிடையாது. நீங்கள் பைபிள்லேருந்து ஒரு வருஷம் எடுத்து காட்டுங்க, தாவீது அவங்க அப்பாவை சீப்பாக நடத்திட்டான், சீப்பாக பேசிட்டான், இல்லவே இல்லை. அவங்க அப்பா கசப்பை கலக்கிறாரா, உணவில், அவன் குடிக்கிற தண்ணியில், எல்லாத்துலையும் என்ன கலக்கிறாரா. தாவீது சொல்கிறான், உணவில் என்ன பண்ணாங்க, எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, எனக்கு நல்ல தகப்பன் தாய் கிடையாது, நான் பேச கேட்க எனக்கு யாருமே இல்லை, ஆனால் நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன், பேசி. சங்கீதம் 78, சங்கீதம் 78
70 20. உம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்கேருந்து எடுத்தாரு? அந்த ஆட்டு தொழுவம். இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்தார்? இட்ஸ் டோட்டலி சிம்பாலிக் ஆஃப் கிரைஸ்ட். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்கிறாங்க, தாவீதின் குமாரன். படிங்கம்மா. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும். அவங்க அப்பா அவனை ஃபிக்ஸ் பண்ண இடம் எங்கன்னா ஆடு மந்தைக்கு நடுவில். ஆனால் அவனை உண்டாக்கின பரம தகப்பன் அவன் இருதயம் செம்மையாக இருப்பதை கண்டு மனிதர்களுக்கு நடுவில் அவனை என்ன பண்ணார்? ராஜாவாய் நிறுத்தினார். படிங்கம்மா. தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். நல்லா கவனிங்க. எப்பயுமே மூத்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தேவனாகிய கர்த்தர் நிறைய பேர் பேசுவாங்க. மூத்த பிள்ளை என்ன பண்ணுவாரு? தேவனாகிய கர்த்தர் ஊழியத்தை கூப்பிடுவாரு. எதுவாக இருந்தாலும் எல்லாரும் பேசும்போது மூத்த பிள்ளை ஃபர்ஸ்ட் பார்ன். ஆண்டருக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் முக்கியம் இல்லைங்க, இருதயம் ஃபர்ஸ்ட் பார்னாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? இருதயம் ஃபர்ஸ்ட் பார்னாக இருக்கணும். தாவீதை தூக்குறாரு பாருங்க. எங்கேருந்து தூக்குறாரு? ஏன்னா அந்த ஆட்டு மேய்ச்சி கொண்டு இருக்கும் போது கூட அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ அவங்க அண்ணனைங்களையும் தாவீது என்ன பண்ணல? தூஷிக்கல. சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும் போது. 89வது சங்கீதம் 27வது வசனம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கட்டளை என்று சொல்லுவார். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். நல்லா கவனிங்க. யார் அவரு? தாவீது வந்து யாரு? முதற் பேரானவன், முதல் பிள்ளையா? தாவீது யாரு? முதல் பிள்ளை. நீங்கள் இன்னைக்கு எத்தனாவது பிள்ளையா இருக்கிறீங்க, எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கன்னெல்லாம் முக்கியம் இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு உண்மையாக இருப்பீங்கன்னா, சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு கனத்தோட வார்த்தையை நீங்கள் பேசுவீங்களா? நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அவங்க யாருமே சரியில்லை, அவங்க பண்ணது எதுவுமே சரியில்லை. நெவர். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. தாவீது பேசவே இல்லை. நீங்கள் வேணால் பைபிள் எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் நல்லா யோசிச்சிட்டிங்க. எல்லாருமே இந்த 15 வயசுக்கு அப்புறம் தாவீது வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 1லேருந்து அந்த 15 வயசு வரும்போது யோசிச்சு பாருங்கள். எங்கேயுமே யாரையுமே இழிவாய் தாவீது என்ன பண்ணல? பேசலை. நீங்கள் நல்லா கவனிங்க. பைபிளில் 1100 தடவை தாவீதோட பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவோட பேர் கூட அப்படி இல்லை. தாவீதை உயர்த்தணும்னு யார் முடிவு பண்ணானா? தேவனாகிய கர்த்தர் முடிவு பண்ணார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆபிரகாமின் குமாரன் சொன்னாதான் கரெக்டு. நான் சொல்றது புரியுதா? வேதத்தின் அடிப்படையில் ஆபிரகாமின் குமாரன் சொன்னாதான் கரெக்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னன்னு கூப்பிடுறாங்க? தாவீதின் வாழ்ந்த வாழ்க்கை. நான் அடிக்கடி சொன்னேன், பைபிளில் நீங்கள் ரியலாக 2 கேரக்டர் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு எதுவாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஆபிரகாமும் தாவீதா மாத்திரம்தான் இருக்கணும், வேற நபர் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே சம்திங் ஸ்பெஷல். அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் பண்ண பாவத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் செய்கிற செய்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் மாற்றும். ஏன்னா தாவீது தூஷிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. எப்படி தாவீதுக்கு இப்படிப்பட்ட இருதயம் வந்துச்சு? நீங்கள் திருமணமாகி கணவன் மனைவியை அமர்ந்திருக்கிற எல்லாருமே இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு எப்படி அப்படி இருதயம் வந்துச்சு? தகப்பன் தாயால் ஒதுக்கப்பட்டவன், தகப்பன் தாவி அன்பை பெறாதவன், உலகத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் உயரக்கூடிய எந்த காரியத்தையும் பெறாத ஒரு மனுஷன் எப்படி எல்லாரையும் நேசிக்க முடியும்? எப்படி கடவுளை உயர்த்த முடியும்? யோசிச்சு பார்த்தீங்களா? நமக்கு ஏதாச்சும் ஆண்டவர் இப்படி ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு, நல்ல தொழில் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை உயர்த்துவோம். நல்ல வீடு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? உயர்த்துவோம். எதுவுமே அவனுக்கு கொடுக்கல. எப்படி அவ்வளோ வைராக்கியமாய் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள தாவீது இருந்தான்? சங்கீதம் 86:16. 16. என்மேல் நோக்கமாகி யாரோட குமாரன்? யாரோட குமாரன்? இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. என்ன இருக்குன்னா, பிகாஸ் ஐ எம் சர்வ் யூ ஜஸ்ட் ஆஸ் மை மதர் டிட். என் தாய் உன்னை சேவித்தது போல நான் உண்மை என்ன பண்றேன்?
என் அம்மா எப்படி உங்களை சேவிச்சாங்களோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ இல்லையோ, சத்திய வசனத்தின் மேன்மையை சிறு வயதில் உன் பிள்ளை வளரும் போது அவனுக்கு நீங்கள் போதித்து அவனுடைய இருதயத்தில் அதை கிறுக்கி வைப்பீங்கன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான். யாரோட பார்வையில்? கர்த்தருடைய பார்வையில். இன்னைக்கு தகப்பன் தாய், நீங்கள் நல்லா கவனிங்க, தாயா எந்த அன்பையும் எந்த பாசத்தையும் எந்த அரவணைப்பையும் எந்த நேசத்தையும் தாவீதோட அம்மா என்ன பண்ணல, தாவீதுக்கு கொடுக்கல. அதை விட மேலானவைகளை எதை கொடுத்தானா? தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7. ஈசாயி எதை கட் பண்ணானா? பாசத்தை, நேசத்தை, அன்பை, பராமரிப்பு என்ன பண்ணார்? தாய்கிட்ட இருந்து கட் பண்ணாரு. ஆனால் அந்த தாய், நீ இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிட்டப்பா, ஆனால் என் பிள்ளைக்கு நான் ஒன்று என்னால் கொடுக்க முடியும், தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். படிங்கம்மா. ஏன்னா அவன் கிட்ட, அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டோட வார்த்தை மட்டும்தான். பாசம் கிடைக்கல, நேசம் கிடைக்கல, அரவணைப்பு கிடைக்கல. அவங்க அம்மா அவனை பிள்ளையா எண்ணி அவங்க கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டோட வார்த்தை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதேதோ கொடுக்குறோம், ஏதேதோ வாங்கி தரோம், ஏதோ பண்ணுறோம், எப்படியோ நம்ம என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணிடுறோம். பட் நம்ம பிள்ளைக்கு எதை கொடுக்குறோம்? தாவீதோட அம்மா கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3-4. நல்லா கவனிங்க. ஒரு ராஜா கிட்ட போய் யாருக்காக இறங்கி பேசுறான்? தன் தகப்பன் தாய் தான் வாழ்க்கையில எங்கேயுமே என்ன பண்ணல, அவனுக்காக இறங்கவே இல்லை. ஆனால் அவங்க இருவருக்காக அவன் போய் ஒரு மனுஷங்கிட்ட போய், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் யாருக்கிட்டையும் குனிய வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் தகப்பன் தாய்கிட்ட என்ன பண்ணுறான்? என் தகப்பன் தாய்க்கு என்ன பண்ணுங்க தயவு. இதுதான் தாவீதோட இருதயங்க. 15 வயசுல தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி அபிஷேகம் பண்ணார்னா தாவீதோட இருதயம். குத்தன அப்பா தான், திட்டின அப்பா தான், உடைச்ச அப்பா தான். ஆனால் அந்த அப்பாக்காக, அந்த அம்மாக்காக என்ன பண்ணுறாரு? அந்நிய தெய்வத்துக்கிட்ட, அந்நியர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? நிற்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆவது வருஷம். நல்லா கவனிங்க. ஈசாயை பார்த்து கேட்குறாரு சாமுவேல், உனக்கு பிள்ளைகள் இவ்வளோதானாப்பா? தேவனாகிய கர்த்தர் யாருமே என்ன பண்ணல, எனக்கு காட்டலை. இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒரு பந்தி நடக்குது, விருந்து நடக்குது. அந்த விருந்து கூட யார் வரல? தாவீது வரல. ஒரு அழகான ஒரு இது இருந்துச்சு. எச்சைகளை எடுக்கிறதுக்கு கூட தாவீதுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க அப்பா ஒதுக்கி வச்சார். அதனால சாப்பிட்ட அந்த எல்லை, அந்த மாதிரி விஷயத்தை எடுக்கிறதுக்கு கூட யாருக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அவன் முன்னாடி வந்தால் யாராச்சும் அவனை பார்த்து ஈசாயின் மகன் வாங்க, அது எனக்கு என்னது அவமானம். என்னோட ஐடென்டிட்டிஸ் அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா ஈசாயின் முன்னாடி போய் ஈசாய் என்ன பண்ண முடியாது, வெறுப்பேற்ற முடியாது. ஆனால் இவன் வரும்போதெல்லாம் ஈசாயின் மகன் இப்படி வாடான்னா அவருக்கு என்ன பண்ணும், வலிக்கும். அதனால் அந்த ஃபங்க்ஷனில் உடலை. இன்றைக்கி நல்லா கவனிங்க. இங்கே ஆடு வெட்டி, இங்கே கெடா வெட்டி, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி, இஸ்ரவேல்லே மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் அவங்க வீட்டுக்கு வராருன்ற விஷயம் தாவீதுக்கு தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியும். அந்த இடத்துல அவனோட இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஊரே அங்கே தான் இருக்குது, இவன் மட்டும் வனாந்தத்தில் என்ன பண்ணுறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் நாளா என்ன தெரியுமா பண்ணுவோம், அழுவோம், கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். இப்போ அவனை கூப்பிட சொல்லி யார் ஆள் அனுப்புறா? படிங்கம்மா. ஆண்டவர் சொல்றாரு, வந்து என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். தாவீது வரலன்னா எனக்கு என்ன கிடையாது. இந்த இடம் ஈசாய் ஏன் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு அவர் சொன்ன அனுபவம் தெரியுமா? அவரை பொறுத்தவரைக்கும் 7 பிள்ளை தான், எதுக்கு 8வது பிள்ளை இருக்குன்னு அவர் ஒத்துக்கினாரு. இப்போ இவர் மேலே ஒரு சாபம் இருக்குது. இவர் ஒரு கலப்பினமானவர், இவர் பரிசுத்தமான யூதன் கிடையாது. இவர் ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டாரு, ஆண்டரே என்னை வந்து என்னை யூதன் எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு முன்னாடி காண்பீங்கன்னு தான் அவரோட ஜபம். இத்தனை வருஷங்கள் கழிச்சு யார் வர்றார், சாமுவேல். அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டாருன்னா நான் என்ன ஆகிடுவேன், முழுமையான யூதன் ஆகிடுவேன், நான் மோவாப்பாக இருக்க மாட்டேன். இப்போ 7 பிள்ளைங்களை யாராச்சும் ஒரு பிள்ளை மேலே தலையை கை வச்சா நான் என்ன ஆகிடுவேன்,
ஆனால் யார் கையும் வைக்கல. இப்போ வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கும்போது என்ன பண்ண முடியுது? தாவீது என்ன பண்ணுறான்? இப்போ அவர் மேலே இந்த சாபெல்லாம் போக்கிறதுக்கு யார் தேவைப்படுறான்? சபிக்கப்பட்ட பிள்ளையாகிய தாவீது என்ன பண்ணுறான்? தேவைப்படுறான். சுயநலத்தோடு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? தாவீதோட பேரை சொல்லி தாவீது என்ன பண்ணுறாரு? கூப்பிட்றாரு. இப்போ எல்லாம் இப்போ தாவீது கிட்டே போகிறாங்க. தாவீது நீ வந்தால் தான் சாப்பாட்டில் யார் கை வைப்பாரா? நீங்களும் நானே என்ன பண்ணுவோம்? என்னால் வர முடியாது. அந்த ஆளுக்கு நான் அவ்வளோ திமிரா கூட்டானா? என்னது பத்திரிக்கையில் என் பேர் போட்டானா? ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம ஆளுங்க கேட்குற கேள்வி, பத்திரிக்கையில் என் பேர் போட்டானா? அவன் தம்பி அவன் பேரை மேலே போட்டான், என் பேர் என்ன பண்ணிட்டான்? கீழே கூட்டாரா? பிள்ளைங்களை என்ன பண்ண சொன்னார்? பரிசுத்தம் பண்ண சொன்னார். என்ன பண்ணாங்களா? என்னை கூட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக என்னாலாம் வர முடியாது. ஆடு வைக்கிற மேலே பிஸியாக இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியாது. வார்த்தை சொன்னவனே என்ன பண்ணுறான்? அவமானம்தான், அசிங்கம்தான். கூட்டவனே என்ன பண்ணுறான்? எதுவுமே சொல்ல நேராக என்ன பண்ணுறான்? போகிறான். படிங்கம்மா. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் எப்படி இருந்தானா? நல்லா கவனிங்க. இந்த வெள்ளை தோல்ல இருக்கிறவங்களெல்லாம் அந்த வெயிலில் போய் வேலை செய்ய முடியாது தெரியுமா? அப்படி போய் நின்றவன ஸ்கின்ல அப்படின்னாவும் தாவீது என்ன பண்ண? அந்த ஸ்கின்னை வச்சுருந்தா வேலை செஞ்சா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. அந்த இடத்துல அமர்ந்திருந்த எல்லாரும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். சாமுவேலுக்கு முன்னாடி போய் நிற்கப்பட போது கழுவப்படாத ஒரே ஆள் தாவீது. அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அநேக ஸ்காலர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மாமிசத்தில் அங்கே இருந்து எல்லாருமே கழுவப்பட்டிருந்தாங்க, ஆவியில் கழுவப்பட்டது தாவீது மாத்திரம். நீங்களா கவனிங்க. தாவீது போகிறான், உள்ளே போய் நிற்கிறான். சின்ன பையன், ஆடு மேய்ச்சோம். ஃபுல்லாக ஆட்டோட ஸ்மெல் என்ன பண்ணலாம்? எல்லார் மேலேயும் அடிக்கும். படிங்கம்மா, அந்த வசனம் அழகாக படிங்கம்மா. என்ன பண்ணு? என்னோட பிள்ளை வந்துட்டான். என்ன பண்ணு? முதல்ல இஸ்ரவேல்ல எல்லாரும் எழுந்துக்கத்தக்க ஆள் யாரு? சாமுவேலுக்கு அவர் சொல்றாரு, என் பிள்ளை வந்துட்டான். என்ன பண்ற? சாமுவேலுக்கு எழுந்திருக்கணும்னு எண்ணமே இல்லை. மிகப்பெரிய ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. தாவீது வந்து நான் வந்துட்டானான் அந்த அந்த ஃப்ளோவில் இருக்கிற என்னது உள்ள வந்துட்டானான்ற ஃப்ளோவில் இருக்கிறார். உள்ள இந்த சத்தம் முதல்ல நீ எழுந்து. இன்னைக்கு இந்த காலையில் சொல்கிறேங்க, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசனம் உங்களோட இருக்கும்னா மனிதர்கள் எழுந்து நிற்பார். இதுக்கு தாவீது பண்ணதுக்கு ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு. சாமுவேலுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. என்னடா என்னையே எழுந்து நிற்க சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஆளாவன். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ராஜாவை தானே அபிஷேகம் பண்ண போகிறான். சவுல் வேஸ்ட் பீஸ், இவனும் அடுத்த வேஸ்ட் பீஸாக தான் இருப்பான். அப்படிதான் அவரோட மனதில் இருக்கும். படிங்கம்மா. அப்பொழுது சாமுவேல் தைலம் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு திருப்பி அந்த வசனம் படிங்கம்மா. நீ எழுந்து இவன் தான். அந்த 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 பதம், அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சீங்கன்னா, நீ எழுந்து இவனை. இப்ப இவனை அவனை ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. சாமுவேல் இங்க இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன். அவனை என்ன பண்ணு? ராபின் பிரதர் இருக்கிறாரு, அவனை என்ன பண்ணு? அவனை இவனை என்ன? தாவீது பக்கத்துல தேவனாகிய கர்த்தர் நின்று சொல்றாரு, இவனை என்ன பண்ணு? சாமுவேல் எழுந்து நிற்கும் போது சாமுவேலோட பயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே அவன் பக்கத்துல நிக்கல, இஸ்ரவேலோட பெரிய தீர்க்கதரிசி. அந்த ஒரு வார்த்தை சாமுவேலே என்ன பண்ணுச்சு? பயமுட்டுச்சு. இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் யார் பக்கத்துல நிக்கிறான்னு யோசிச்சு. கணவன் பக்கத்துலையா, உங்க பக்கத்துலையா, இல்லை உங்க பிள்ளைகள் பக்கத்துல நிற்கிறாரா? நான் இன்னைக்கு சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்றது, என் மனைவியா இருக்கட்டும், எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து என் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட சொல்கிற வார்த்தை, என் தேவன் பெரியவர். என் பாஸ்டர் ஒரு வாட்டி அடிக்கவே வந்துட்டார். இப்போ எனக்கு யாரா இருக்கிறா? என் தேவன் பெரியவர். உங்கள் தேவனை பற்றி எனக்கு என்னது இப்படி தான், இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். நான் அடிக்கடி என் பாஸ்டர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், உங்கள் தேவனோட என் தேவன் யார்? பெரியவர். அவர் எப்படி பெரியவர் ஆவார்னா, உங்கள் இருதயத்தை பொறுத்து தான் அவர் என்ன ஆவார்? பெரியவர். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். சாமுவேல் பக்கத்தில் நின்று என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். ஆனால் தாவீது வந்து நிற்கும் போது தாவீது பக்கத்தில் நின்று இவனை என்ன பண்ணு? ஆசீர்வாதி. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டியது அவசியங்க.
15 வயசு வரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாத ஒரு மனுஷன், தேவனை தூஷிக்காத ஒரு மனுஷன், தன் தகப்பன் தாயை தூஷிக்காத ஒரு மனுஷன், ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட மேன்மைகள்? அநேகர் சொல்லுவாங்க, சவுலை விட தாவீது பண்ண பாவம், தாய் செஞ்ச நன்மை ஏராளம், தாவீது செஞ்ச செயல்பாடுகள் ஏராளம். அது யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் கவனிங்க, சவுல் அப்பாவோட கழுதியை தேடி என்ன பண்ணுவார்? ஒரு 4 ஊர் போவார். போன உடனே வேலைக்காரங்கிட்ட சொல்லுவார், அப்பா ஆடு கழுதை காணுன்றத போய் நம்மளை காணும்னு தேடுவார். நம்ம திரும்பி, இதுதான் சவுல். தாவீது அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆட்டோட வாயில், சிங்கத்தோட வாயில் போய் யாரை? ஆட்டை தூக்குறான். எத்தனை பேருக்கு முன்னாடி தாவீது அசிங்கப்படுத்தினாலும், அவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு, அவனை அசிங்கப்படுத்தாலும் தெரிஞ்சாலும் என் அப்பா என்னை கூட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? வந்து நின்ட்டான். நல்ல வஸ்திரம் இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல வஸ்திரம் போட்டு, புது ட்ரெஸ் போட்டு, சென்ட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சு என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. எந்த தகுதியுமே இல்லாத உடையில் இருந்தாலும் என் அப்பா என்னை கூட்டான்னு அந்த இடத்துக்கு என்ன பண்ணா? தாவீதோட இருதயம் சம்திங் ஸ்பெஷலுங்க. சும்மாலாம் யாரையுமே தேவனாகிய கர்த்தர் பைபிளில் தூக்கி என்ன பண்ணல? ஆசீர்வதிக்கப்படல. ஆனால் நம்மள ஆண்டவரே தாவீதை போல என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிக்கலாம். தாவீதை போல கடுகு அளவு கூட இருக்க முடியாதுங்க மனுஷனால. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் போது தாவீது ஒரு பாடல் ஒன்று பாடினான். சங்கீதம் 118. டைம் ஆச்சுன்னா படிச்சுக்கோங்க. சங்கீதம் 118. இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த மனுஷனையும் உயர்த்தாதீங்க, எந்த ஊழியக்காரனையும் உயர்த்தாதீங்க, எந்த முதிர் வயது உள்ளவனையும் உயர்த்தாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற அடிப்படையான ஒரு வசனத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இதை உங்களுக்கு புரிஞ்சால் மாத்திரம்தான் தேவன் உங்கள் பக்கம் என்ன பண்ணுவார்? நிற்பார். உங்கள் கையோ உங்கள் தலையோ மனுஷன் முன்னாடி குனிஞ்சிருச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களை என்ன பண்ண மாட்டார்? நிச்சயமாக உயர்த்த மாட்டார். அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும், அது மனிதன் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாய் ஒரு காலம் என்ன பண்ணாது? இருக்காது. இது நீங்கள் படிக்கிற ஒரு சங்கீதம் ஒரு சாதாரண ஒரு சங்கீதம் கிடையாது, சாதாரண வசனமும் கிடையாது. சங்கீத புஸ்தகம் 118 5வது வசனம். எங்க வச்சாரு? அநேக மனுஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? என்னை நிறுத்தினார். நான் எங்கெங்கெல்லாம் தலை குனிச்சனோ, நான் எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டனோ, எங்கெங்கெல்லாம் என் பேர் இழிவா எண்ணப்பட்டதோ அந்த இடத்துல என்ன பண்ணாரு? என்னை நிற்க வச்சார். படிங்கம்மா. உங்க பட்சத்துல யார் இருக்கணும்? நான் சொன்னது புரியுதா? சாமுவேல் பக்கத்துல யார் இல்லை. தாவீது கரெக்டாக ஃபீல் பண்ணி சொல்றான் பாரு, என் பக்கத்துல நின்னது யாரு? கர்த்தர். படிங்கம்மா. மனுஷன் எனக்கு என்ன பண்ணுவான்? என்ன செய்வான்? படிங்கம்மா. நல்லா கவனிங்க. யார் இருக்கா? அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யாரும் இருக்கிறா? சாமுவேலும் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன், தாவீது சாமுவேலை ஒரு காலம் உயர்த்தினவர். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் சபைக்கு அடிக்கடி சொல்லும் போது, இதனால என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்க, அது வேற ஒரு விஷயம், அதை ஜாலியாக விட்டுலாம். இந்த இடத்துல நல்லா பாருங்க, படிங்கம்மா. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ஒரு நாளும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, என் குடும்பத்தில் நடத்துறான்னு யாருக்கிட்டையும் என்ன பண்ணல, போய் நிற்கல. அந்த இடத்துல அவன் கொடுத்த டேர்னிங் பாயிண்ட்டே என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா. இந்த 8வது வசனம் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா திருப்பி வாங்கம்மா. காலை வேளையில் என்ன சொல்லுங்க? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். எல்லாருமே சொல்லுங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த வசனம் என்ன வசனம் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? What was the center of Bible? பைபிளோட நடுப்பகுதி எது? எந்த வசனம்? அந்த 8ல் எது நடுப்பகுதி? கர்த்தர். 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 தாவீது எழுதும் போது கரெக்டாக சொல்கிறார், கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஓட்டத்தில், உங்கள் வேலை, உங்கள் தொழில் செய்கிற எல்லா இடத்துலையும் யார் சென்டர்? இது தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா பைபிள் அமைச்சது பிளான் போட்டுலாம் அமைக்கல, பல பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அமைச்சாங்க. ஆனால் இதில் வில் ஆஃப் காட் இருக்குன்றத இந்த ஒரு இடம் தான். ஏன்னா யாராலுமே இது என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ணி இருக்க முடியாது. கடைசி நடு வார்த்தைனது கர்த்தர்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடுநிலையில் நிற்கிறது யாராக இருக்கணும்? கர்த்தராக இருக்கணும். மறந்துடாதீங்க. 22வது வருஷம். வீடு கட்டுகிறவர்கள் ம் ஆகாதென்று தள்ளின கல்லே ம் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தாவீது தலைக்கல்லாயிட்டான். அவங்க அப்பா நினைச்சார், தான் 7 பிள்ளைகள் என்னோட பேரை என்ன பண்ணுவாங்க? பூர்த்திப்படுத்துவார்கள். அந்த 7 பேர் எனக்கு என்ன பண்ணுவாங்க? கணத்தை கொடுப்பாரு. ஆனால் யாரை தள்ளினாரோ அவன் தான் ஈசாய்க்கு என்ன பண்ண வாங்கி தரான்? பேரை வாங்கி தரான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இந்த காலையில் புரிஞ்சுக்கோங்க. தாவீது தன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போனார். ஆண்டவர் கூட இருக்கிற ஒரு மனுஷன் அநேக காரியங்களை என்ன பண்ணார்? இழந்து போனார். முதலாவது தன் ராஜ்யபாரத்தை இழந்தார். எப்போ பாஸ்டர் இழந்தார்? ராஜ்யபாரமும் வேணாம், ஒன்று வேணாம், என்ன பண்ணார்? விட்டுட்டு தாவீது ஓடினார். தன் பிள்ளைகளை இழந்து போனார். தன்னுடைய பேர், அந்த தாவீது என்ற கணத்துக்குரிய ஒரு பேர் என்ன சொல்கிறான்? ஒரு செத்த நாய் என்ன பண்ணுது? தாவீதை கலாச்சிட்டு போகுது. ஆனால் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். தன் மனைவிகள் அவர் விட்டு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. தன் ஜனங்கள், தான் நேசித்தவர்கள், தான் சாப்பாடு போட்டு வளர்த்தவங்க என்ன பண்ணாங்க? முதல குத்துனாங்க. இது எதுக்குமே தாவீது என்ன பண்ணல? தன் வாழ்க்கையில் பெரிதாக என்ன பண்ணல? ஃபீல் பண்ணல. சங்கீதம் 51வது சங்கீதம் கடைசி 2 வசனம் முடிச்சிடும். யாரும் 10வது வசனம். சங்கீதம் 100. தேவனே எனக்கு என்ன பண்ணுங்க? சுத்த இருதயத்தை என்னில என்ன பண்ணும்? இது ஒரு தவறை செஞ்சுட்டு, ஒரு பாவத்தை தாவீது செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட பண்ணுகிற ஒரு விண்ணப்பம். ஒரு பாவம் செய்யும் போது ஒரு மனுஷன் எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். போன வாரம் சொன்ன புதிய உடன்படிக்கைக்கு நேரம் வந்து நிற்கும் போது, ஆண்டவரே நான் என்னது பாவின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. போன வாரம் அதான் நான் சொல்லி கொடுத்தேன். அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்து நான் பாவின்னு சொல்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் வந்து சிலுவையில் உனக்காக எனக்காக என்ன பண்ணல? வெத்து போகல. ஆனால் நம்ம காலம் என்ன திரும்ப சொல்கிறோம்? அப்பத்தை எடுத்து நான் பாவி, என்னை என்ன பண்ணுங்க? மன்னிங்க. அது கிடையாது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம். தாவீது சொல்கிறான் பாருங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், புதிய உடன்படிக்கையை பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் தான் தாவீது. அழகாக சொல்கிறான். படிங்க பிரதர். முதல்ல எனக்கு என்ன தாங்க? சுத்த இருதயத்தை தாங்க. எனில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை, பரிசுத்த ஆவியை என் உள்ளத்தில் என்ன பண்ணும்? புதுப்பியும். இப்படிதான் வந்து ஆண்டோட சமூகத்தில் அப்பத்தையும் ரசத்தை எடுக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய ஜெபம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, போன வாரம் ஃபுல்லாக நான் பாவம் செஞ்சுட்டேன், போன மாதம் ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டேன், சுத்தமான வார்த்தை பேசிட்டேன். தாவீது பச்சைபாலோட பாவம் பண்ணிட்டு தாவீது வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது அழகாக சொல்கிறான், எனக்கு இருதயத்தை என்ன பண்ணும்? தாரும். நல்ல இருதயத்தை எனக்கு தருவேன் என்று சொன்னீர். அதை என்ன பண்ணும்? எனக்கு தாரும். போன வாரம் பிரசங்கத்தில் உங்களுக்கு அது புரியும். முதல்ல என்னத்தை தேவனாகிய கர்த்தர் தருவன்னாரு? நவமான இருதயத்தை தருவேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன தருவேன்? பரிசுத்த ஆவியை தருவேன். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியை கேட்கறதுக்கு முன்னாடி தாவீது என்ன கேட்குறான்? இருதயம். ஏன்னா பாவம் பண்ணிட்டான். அவனோட இருதயம் என்ன ஆயிடுச்சு? கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சுத்த இருதயம் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? ஆவி எனக்கு என்னது வேணும். இப்போ அவன் புதிய ஏற்பாட்டில் இருந்தானா அவன் கரெக்டாக சொல்லுவான், பரிசுத்த ஆவி எனக்கு என்ன பண்ணுங்க தாங்கன்னு கேட்பான். நீங்கள் இந்த காலையில் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப அவசியம்னா 10வது வசனம் வாசிங்கம்மா. சுத்த இருதயம் நமக்கு என்ன வேணும்? முக்கியமாக நமக்கு தேவை. ஏன்னா அந்த சுத்த இருதயம் இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தவறை, நமக்கு தீங்கான காரியத்தை கத்தியை எடுத்து நம்ம இருதயத்தில் வச்சாலும் அவங்க என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். அடுத்தது படிங்கம்மா. இந்த நிலைவரமான ஆவி இருந்தால் தான் எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ண முடியும்? ஆராதிக்க முடியும். தான் 15 வயசு வரைக்கும் நிந்தையை மட்டும் கண்டவன் தாவீது. ஒரு இடங்கள்லையும் அவன் என்ன பண்ணல? தூஷிக்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எத்தனை முறை ஆண்டவரை இழிவாக பேசுகிறீங்களோ அத்தனை முறை தேவனாகிய கர்த்தரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவார். என்ன பண்ணுவார்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவார். இருக்கிறவங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வெளியில் எங்களை ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்துறோம்.